ஏய் மழை காலமா இருக்கு, தயிர் சாப்பிடாத, தயிர் கொடுத்தா குழந்தைக்கு சளி பிடிக்கும். இந்த மாதிரி இந்த தயிரை பத்தி ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி தயிர் சாப்பிட்டா சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது இம்யூனிட்டியை நல்லா பில்ட் பண்ணும், உங்க டைஜஷனை சீராக்கும். பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிட்டா சளி கட்டுற தன்மை ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய ரிசர்ச்ல தயிருக்கும் தயிர் சார்ந்த பொருட்களுக்கும் சளி பிடிக்கிற தன்மைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க தைரியமா தயிரை சாப்பிடலாம். இதனால சளியெல்லாம் பிடிக்காது, சளியெல்லாம் ஜாஸ்தி ஆகாது உங்க குழந்தைங்களுக்கு. அண்ட் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கும், தயிரை நைட்டு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா சாப்பிடலாம். தயிர்ல ட்ரிப்டோஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எசென்ஷியல் அமினோ ஆசிட் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெலட்டோனின் செரட்டோனின் ப்ரொடக்ஷனை சூப்பரா இன்க்ரீஸ் பண்ணும். இதனால நம்மளுடைய ஸ்லீப் சூப்பரா ரெகுலேட் ஆகும். அண்ட் இதே மாதிரி இன்னும் பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வைஷாலி ஹோமியோ கிளினிக் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.